அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டி அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக ஏராளமான 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறார். அதே போல் நபிமாருடைய வரவு விசாரத்தில் சொல்லப்படும். நபிமாருடைய வரவு அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிந்திருக்கிறது. அதே போல் எல்லா காலத்திலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இறைநேசர்கள் வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு குர்ஆன்ல விலாசத்தை கொடுத்திருக்கிறான். பரான் நபி, ஆதம் நபி, நூஹ் நபி என்று. ஆனால் இறைநேசர்களுக்காக அல்லாஹ் தஆலா விலாசத்தை கொடுத்துள்ளார். இறைநேசர்கள் பற்றி அல்லாஹ் தஆலா ஏராளமான விஷயத்தை ஏராளமான இடத்தில் பேசுகிறார். அலா இன்ன அவுலியா அல்லாஹ், இது வழிமாறுகள். அதே போல் இன்ன அவுலியா இல்லல் முத்தகூன் அப்படின்னு சொல்றாங்க. அதில் கடிந்து நல்லா இருக்கிறது. வழிமாறுகளும் நபிமார்கள் செய்த வேலை தான் வழிமாறுகள் செய்திருக்கிறார்கள். நபிமார்கள் அற்புதத்தை நிகழ்த்தினார்கள், ஆனால் வழிமாறுகள் அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக மக்களை நேர்வழி காட்டணும், மக்களை பக்குவப்படுத்தணும். அதற்காக தான் அல்லாஹ் தஆலா அவர்களை மனிதர்கள் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறார். நபிமார்களுக்கு கணவன் மூலியமாகவும் அல்லாஹ் தஆலா வஹீ மூலியமாகவும் நபிமார்களுக்கு சுபச்செய்தி சொல்லுவாங்க. ஆனால் வழிமாறுகளுக்கு அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா நம்மளே சில பேர் எப்படி அல்லாஹ் தஆலா இபாதத்தை தன்னுடைய பொருட்களை மறைத்து வைத்திருக்கிறானோ அதே போல் மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா வழிமார்களை மறைத்து வைத்திருக்கின்றான். ஆகவே கண்ணியமிருந்த அல்லாஹ்வின் நிலையிலே யார் வட்டிக்கு வாங்குறாங்களோ அல்லாஹ் அவங்கள்ட்ட பார்த்து சொல்கிறான், என்று நீங்கள் போர் செய்யறதுக்கு ரெடியாகிட்டு தயாரிங்க. அதே போல் யார் வழிமார்களை யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களும் என்னிடம் போர் செய்வதற்கு சமமானவர்கள் என்று சொல்கிறார். ஆகையால் கண்ணியமிருந்த அல்லாஹ்வுக்கு வழிமார்களை கொச்சப்படுத்தி பேசாதீங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக கூட இது இருக்குது. அதில் கண்ணியமிருந்த அல்லாஹ்வுடைய வழிமாறுகள்னா அவங்களுக்காக ஒரு உருவம் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது. ஏன்னா வழிமாறுகள் ஏராளமான நல்ல செயல்களை செய்து இந்த மண்ணில் எவ்வளோ நிறைய பேர்களை ஒன்று இஸ்லாத்துக்கு செய்ய வைத்திருப்பாங்க. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க முதல் பயணமே 40 பொற்காசை உண்மையாக விஷயத்தை அதை கொள்ளை கூட்டாட்ட சொன்னாங்க. அதன் விளைவாக அவர் அனைவரும் தௌபா செய்தார்கள். ஆகையால நபிமார்கள் செய்த வேலையை தான் வழிமார்கள் செய்கிறார்கள். வழிமார்களை நாம் ஏன் நேசிக்கலாம்? அல்லாஹ் தஆலா அவர்களை நேசிக்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்களை விரும்புகிறார். அதே போல தான் நாமும் அவர்களை விரும்புகிறோம்.